தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புகள், திருப்பலியானது தங்களுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடி ஆண்டு செலுத்துகிற நிதின் சங்கர், நிக்லேஷ் சங்கர் அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தையும் நீண்டாயிலும் தர வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபித்து பலியேற்பு கொடுப்போம். மேலும் திருப்பலியானது ஜோன்தாஸ் விசுவாச மேரி தன்னுடைய 33வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி ஆண்டு கண்டு செலுத்துகிறார். இந்த குடும்பத்தை இந்த நாளை ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதிக்க நாம் அவர்களுக்காக ஜெபித்து பலியேற்பு கொடுப்போம். மேலும் திருப்பலியானது பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக சகாயம் மரிய டோரா குடும்பத்தினர் பிலோமினா ஜோஸ் உடல் சுகம் பெற்றதற்காகவும், பீட்டர் ராஜ் ராஜகோபால் தேபரா குடும்பம் குழந்தை பிறந்ததற்காகவும் நன்றி பலியேற்பு கொடுக்கிறார்கள். இத்தனை குடும்பம் இந்த நாளிலே ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபித்து பலியேற்பு கொடுப்போம். மேலும் திருத்தொண்டர் ஜோஸ்பின் ஜோசப் அவருக்கு நல்ல ஆண்டவர் நிறைவான ஆசிர் கொடுத்து நல்ல குருவாக வேண்டும் என்ற சிறப்பான கருத்துக்களுக்காகவும், ஜோபி அவருடைய சிறப்பான கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்றும், ஸ்டான்லி சுமாஸ்னி நல்ல முறையில் அறுவை சிகிச்சை நடைபெற வேண்டும் என்றும், ஆலன் தமிதா குடும்பம் சமாதானம் வேண்டியும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டியும், அந்தோனி ராஜ் மோட்சராக்கினி அவருடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் நாம் ஜெபித்து பலியேற்பு கொடுப்போம். அருமையான இந்த குடும்பங்களுடைய சிறப்பான கருத்துக்களை நம்முடைய பாதுகாவல் பெற்றுத்தரும்படியாய் வென்றாள். மேலும் திருப்பலியானது உலகில் வாழ்ந்து மறித்து போன அந்தோனி, சுசிலா, பிரான்சிஸ், தினேஷ், ஆசீர்வாதம், சூசேநாதன், மேரி, விஜய பிரான்சிஸ், லூர்து சாமி, தெரேசம்மாள், அந்தோனி பிரகாசம், சூசை அம்மாள், மைக்கேல், விக்டோரியா ஆகியோருடைய ஆண்மையை பாற்றுக்காக ஜெபிப்போம். அத்தனை ஆன்மாக்களுக்கும் ஆண்டவர் நித்திய இளைப்பாற்றை தர வேண்டும் என்று சொல்லி அற்புதமான இந்த தெய்வீக திருப்பலி கொண்டாட்டத்தில் நாம் அனைவரும் தகுதியான முறையில் பங்கேற்க தடையாக இருக்கிற நாம் செய்த குற்றம் குறைகள் அனைத்தும் எண்ணி பார்த்து அவற்றுக்காய் மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவாமது இரக்கத்தை பணிந்து நாங்கள் வேண்டுகின்றோம். அந்தோனியாரின் பரிந்துரையால் எங்களும் கொடைகளை எல்லாம் அதிகரிக்கவும், எங்கள் இவ்வுலக வாழ்நாட்களை அமைதியில் நாங்கள் நெறிப்படுத்த எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம்.
எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40. இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரைத்த குரல் அவளுக்கு சொல்லுங்கள். அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது. அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் 2 மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரலொலி ஒன்று முழங்குகின்றது. பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். பாழ் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும். மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பார். ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். உரக்க கூறு என்றது ஒரு குரல். எதை நான் உரக்க கூற வேண்டும் என்றேன். மானிடர் அனைவரும் புல்லே ஆவர். அவர்களின் மேன்மை வயல்வெளி பூவே. ஆண்டவரின் ஆவி இறங்கி வரவே புல் உலர்ந்த பூ வதங்கி விழும். உண்மையில் மானிடர் புல்லே ஆவர். புல் உலர்ந்த பூ வதங்கி விழும். நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். சீயோனே, நற்செய்தி தருபவளே, உயர் மலை மேல் நின்று கொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரல் எழுப்பு, அஞ்சாதே. இதோ உன் கடவுள் என்று யூத நகர்களிடம் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சினை ஆடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மதுளரை பாடல் பல்லவி. இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகம் எங்கும் வாழ்வோரே, ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பல்லவி. இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரைங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். பல்லவி. இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவை முழங்கட்டும். வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். பல்லவி. இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். ஏனெனில் அவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பை வழங்க வருகின்றார். நில உலகை நீதியுடனும் மக்க நிலங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். பல்லவி. இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார்.
இருப்பாராக. தூய மத்தேயு எழுதின செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு செய்தி அத்தியாயம் 18 இறை திருவசனங்கள் 12 14 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருடம் இருக்கும் 100 ஆடுகளில் ஒன்று வழி தவறி அடைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதி விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளை பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஒரு ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாய் உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வாறு இச்சிறியோடு ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பது உங்கள் விண்ணது தந்தையின் திருவிழம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அனைவரும் இருப்போம். இந்த அருமையான நாளிலே செவ்வாய்க்கிழமை நம்முடைய பாதுகாவல் அந்தோணியார் பாதத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை தேவைகளை மன்றாட்டுக்கு வெளியாக துரைப்போம். நாம் சொல்ல வேண்டிய பதிலுரை. புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறைவனின் அன்புக்கு பாத்திரமான புனித அந்தோணியாரே, இறைவனது பேரிரக்கத்தை இறைமக்கள் அனைவரும் நாடி என்றும் நன்றியுள்ளவர்களாய் வாழ புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். உடலை உறுத்து இறையருளை நிறைய பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் தீய சக்திகளோடு போராடி புண்ணிய பாதையில் முன்னேற புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நற்கருணை நாதர் மீது ஆழ்ந்த விசுவாசம் வைத்திருந்த புனித அந்தோணியாரே, நாங்களும் திருப்பலியில் பக்தியோடு கலந்து கொள்ளவும் தேவ நற்கருணை மீது உறுதியான விசுவாசம் கொண்டு பலிவாழ்வு வாழ புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். குழந்தை இயேசுவை கரத்திலேந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் இதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏந்தியவர்களாய் அவரோடு ஒன்றித்து மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இளைஞர்கள் மேல் மிகுந்த அனுதாபம் உள்ள புனித அந்தோணியாரே, இளைஞர்கள் இளம் பெண்களின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் அவர்கள் வாழ்வு இறைவழியில் நிறைவு பெறவும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். தீராத வியாதிகளையும் தீர்த்து வைக்கும் அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, மருந்துகள் பலனளிக்காமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் வியாதி வருத்தங்களால் வேதனைப்படுவோருக்கு பூரண சுகம் கிடைக்க புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறையருளால் வல்லமை நிறைந்த புனித அந்தோணியாரே, எங்களது எல்லா தேவைகளிலும் எங்களுக்கு உதவியாய் இருக்கவும் குடும்பத்தில் சமாதானம் நிலவவும் தொழிலை ஆசிர்வதிக்கவும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் அமுடமாக நம்பிக்கையோடு நம்முடைய பாதுகாவல் அந்தோணிய பாதங்களில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அன்பு தந்தை இறைவா, அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். புனித அந்தோணியாரை எங்கள் அனைவருக்கும் பாதுகாவலாய் கொடுத்திருக்கிறீர். அறுவழியாக நாங்கள் ஏறெடுத்து எங்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் கனிவாய் நோக்கி பார்த்து எவையெல்லாம் எங்களுக்கு தேவையோ அவற்றையெல்லாம் எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்தி ஆசிர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் இறைஞ்சும் என்று ஆடுகிறோம். காணிக்கை பாடல். நீ
நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற அற்புதமான இந்த மாலை நன்றுபடி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அந்தோனியாரும் புனிதரினுடைய நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பிடத்துக்கு நாங்கள் கொண்டு வருகிற இக்காணிக்கைகளை ஏற்றலுமை வேண்டுகிறோம். அதனாலே தூய மறை நிகழ்வழியாக இவருக்கு நீ மாற்றளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாக பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதுமையாகவே தகுதியும் நீதியுமாகவே எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செய்துமாகும். எழில் புனித அந்தோனியாருடைய நினைவு நாளையும் திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கிறேன். அப்படி இறை பற்று மிக்க வாழ்க்கையை நீர் எடுத்து காட்டாதற்கு வலுவூட்டுகிறேன். அவருடைய படிப்பினை நான் பயிற்றுவிக்கிறேன். அவருடைய மன்றாட்டால் எங்களை எல்லாம் பாதுகாத்து வருகிறேன். மாநக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தரோடும் நாங்களும் சேர்ந்து மக்க புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, இனிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவைங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை விட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்க நன்றி கூறி நம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இரண்டின் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நாங்கள் கிறிஸ்துடைய இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணம் என்று வாக்கு ஊழியம் புரிய தகுந்தவை ஏற்றுக்கொண்டு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவுடைய மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாண்டி விடும் என்று ஆடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிக்கும் திரு அவையின் நினைவு கூர்ந்தோடும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எம்பேராயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரும் திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்திருடும். புதிய நாளுக்காய் நன்றி செல்வோம். நாளை காணக்கூடிய வாய்ப்பை தந்து இந்த நாள் நிறைவடைய வேளையில் இப்படியாய் அற்புதமான ஒரு தெய்வீக திருப்பலி கொண்டாட்டு பங்கேற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு தந்துள்ள ஆண்டவருக்கு நன்றி செல்வோம்.
சிறப்பாக இன்று தங்களுடைய பிறந்த நாள் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடி எத்தனை பேருக்காகும், நம்முடைய ஜபூதிகள் கேட்ட அனைவருக்காகும், பலவிதமான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற யாவருக்காகும், இந்த திருப்பலியிலே நம்பிக்கையோடு பல இடங்களில் வந்து கூடி ஜெபித்து கொண்டிருக்கிற உங்களுடைய தனிப்பட்ட வேண்டுதலுக்காகும் என்றாடும். உயிர் தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நிறைவு கூறும் திருமுகவுடில் ஏற்றிடும் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்டிதாயான புனிதமிக்க மரியாள், அவர் ஊக்கி என்னை அவருடைய கணவரான புனித யோசேப்பு, நமது வங்கியின் பாதுகாம் தந்தையுமான புனித அந்தோனியார், புனித திருத்துதர்கள் தோமா, அன்னை திரேசா, அல்போன்சா, தெய்வ சகாயம், இவ்வுலகிலே முக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நடை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தீத்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. நம் அனைவருக்கும் கற்றுக் கொடுத்த தெய்வீக ஜெபத்தை கரங்களை விரித்து கண்களை மூடி பக்தியோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தினுடைய விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடரிடம் என்றால் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமிரளமாயிருப்போமா. நாங்கள் இதை நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காக எமீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செய்கிற அமைதியை உங்களுக்கு அளிக்கிற திருத்தூதர்களுக்கு முடிந்தவர எம் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவர உடைய பாத தண்டையிலே வந்து குழுமி இருக்கிற விசுவாச நம்பிக்கை கண்ணோக்கி பார். எங்கள் இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கு, என் பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதி, நிம்மதி, ஒற்றுமையும், சமாதானத்தையும், நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், மன்னிப்பையும், சுகத்தையும், நலத்தையும் தந்தோட திருவிடம் கொள்வீரான். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனின் தந்தையின் திருவிடப்படி தூயாவியான ஒத்துழைப்பான் உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வழி தவிர இந்த புனிதமிக்க உடலால் மத்தத்தால் எல்லா விதமான குற்றங்களும் தீமை அனைத்துடைய விடுவித்து நாங்கள் இன்று உடைய கட்டளைகளை கருத்துணிக்க செய்திடும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதையும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரை உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி, நல்லாயனாக இருந்து நம்மை வழிநடத்த நம் மத்தியிலே பிறப்பெடுக்க செய்கிற தெய்வம். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பெற்று பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும் எனது ஆன்மா கிறிஸ்துவின் திருவுடலும் துரத்தும் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென்.
கரங்கள் இருக்கிற அந்தோனியாருடைய ஆற்றமிகு மன்றாட்டு ஜெபத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த மாதத்துடைய இந்த 2வது செவ்வாய்க்கிழமை அந்தோனியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளிலே பல இடங்களிலிருந்து அற்புதமான இந்த மாறி திருப்பலியில் கலந்து கொள்ள வந்திருக்கிற நம்பிக்கையோடு அந்தோனியாரிடம் எடுத்து வைக்கிற பல மன்றாட்டுகளை பெற்றுக்கொண்டு நன்றி செலுத்திக் கொண்டிருக்க வேளையில் இதோ நம்முடைய ஒவ்வொருவரையும் நம் யாவரையும் பாதத்தில் ஒப்பு கொடுத்து அந்தோனியா நோக்கி ஆற்றமிகு மன்றாட்டு ஜெபத்தை இணைந்து ஜெபிப்போம். இறைவனது இரக்கத்துக்கும் பேரன்புக்கும் குற்றமுரியவரான புனித அந்தோனியாரே, கடவுளிடம் மன்றாடுபவர்கள் தங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமற் போனதில்லை. எங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோனியாரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மையை செய்யவும் பக்கபலமாய் இருப்பீராக. நற்கருணை நாதர் மேல் பக்தியும் இறை வார்த்தை மீது நம்பிக்கையும் கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயால மனம் படைத்தவரே, தயால மனம் படைத்த புனித அந்தோனியாருடைய பாதத்திலே குழும்பி வந்திருக்கிற நாம் அனைவரும் நம்மை நம் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். குறிப்பாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் எல்லா விதமான தீமையிலிருந்தும் நோயிலிருந்தும் ஆபத்திலிருந்தும் விபத்திலிருந்தும் காத்து கொள்ளும்படியாகும். நம் குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய அமைதி, நிம்மதி, சமாதானம், ஒற்றுமை தங்க வேண்டும் என்றும் கொடையாய் கொடுத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுவோம். குழந்தைகளுக்கு நல்ல உடல் சுகத்தையும் ஞானத்தையும் அறிவையும் தெய்வ பயத்தையும் பலமான எதிர்காலத்தையும் தரும்படியாய் மன்றாடும். நம்முடைய வாலிப பிள்ளைகள் பருவ வயது அடைந்திருப்பவர்கள் தெளிவான பாதையிலே பயணிக்கவும் தடுமாறி தேவையில்லாத காரியங்களில் தங்கள் ஈடுபடுத்துவதை விட்டு சரியான பாதையிலே வாழ்வின் பாதையில் பயணிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறவும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கவும் இதோ நம்முடைய குடும்பத்திலே பிள்ளைகளுக்காக நாம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற தேடிக்கொண்டிருக்க வரன்கள் கிடைக்கவும் திருமண தடைகள் நீங்கும்படியாகவும் திருமணமாகி சில பல ஆண்டுகளாகி குழந்தை பேர் இல்லாமல் கவலையுற்று இருக்கிற அத்துணை தம்பதிகளுக்காகவும் கர்ப்பத்தின் கனியை தொட்டு அவர்களுக்கெல்லாம் அற்புத விதமாய் குழந்தை பேற்றை தரும்படியாகும். இதோ இந்த மாதத்திலே அன்னை தேவதாய் ஆண்டவரே இயேசுவை தன்னுடைய கருவிலே சுமந்து எதிர்நோக்கி இருக்கிற தாய் என்ற விழாவை கொண்டாடுகிற வேளையில கருவுற்று குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தாய்மார்கள் கர்ப்பிணி பெண்களுக்காக ஜெபிப்போம். நல்ல முறையிலே அந்த கருவில் வளர்ந்து கொண்டிருக்க குழந்தைகள் வளரவும் எந்த விதமான குறைபாடின்றி நல்ல முறையிலே குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய சக்தியை தரும்படியாய் என்றார். இன்னும் நம்முடைய குடும்பத்தை குறித்து பல முயற்சிகள் முடிவுகளை நாம் எழுதியிருக்கலாம். பலவிதமான வழக்குகள், நிலுவையில் வழக்குகள், இன்னும் பிரச்சனைகள், வீடு கட்டுவது, இப்படியான பல விதமான காரியங்களை குறித்து மனதிலே ஜெபித்து கொண்டிருக்கிற அத்துணை பேருடைய ஜெபங்களும் கேட்கப்பட வேண்டும் என்று மன்றாடும். நாம் செய்து கொண்டிருக்கிற தொழில்கள், வியாபாரங்கள், வேலைகள், பணிகள், அதன் வழியாக நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிற வரும்படிகள் தடையின்றி கிடைக்கவும் உழைக்க வேண்டும், உழைப்பால் மட்டுமே உயர வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ளவும் போதும் என்ற மனதோடு வாழவும் கடன் தொல்லையிலிருந்து நம்மை மீட்டு கொள்ளவும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நம்மை காத்து கொள்ளவும் இன்னும் வியாபாரம் குறித்து தொழில் குறித்து எடுக்கிற பலவிதமான முயற்சிகள் திருவினையாக்கப்படவும் வேண்டுமென்று மன்றாடு. இன்னும் அநேகர் இந்த நாட்களிலே குறிப்பாக வயது முதிர்ந்தவர்கள், குழந்தைகள், வயோதிகர்கள், உடல் நலமுற்றிருப்பவர்கள், உடல் நல குறைபாடில் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள்
பலவிதமான உடல் வலிகள், வேதனைகள், அதனால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற அத்தனை பேருக்காக ஜெபிப்போம். பாதுகாவுடைய பருந்து பேசல் அத்தனை பேருக்கும் அந்த உடல் நலக்குறைவிலிருந்து விடுதலையும் துன்பத்திலிருந்து மிக விரைவிலே சுகத்தையும் தரும்படியாய் ஜெபிப்போம். பலவிதமான உள்ள நல குறைவுகளால் அவதிப்படுகிறவர்கள், பல காயங்கள், வேதனைகள், பயங்கள், அச்சங்கள், மன அழுத்தங்கள், மன உளைச்சல்கள், கவலைகள், நம்பிக்கையின்மைகள், மகிழ்வின்மைகள், நிறைவின்மைகளால், தூக்கமின்மைகளால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற அத்தனை பேர் உள்ளங்களிலும் பாதுகாவலருடைய பருந்து பேசல் வழியாக அமைதியும் நிம்மதியும் நம்பிக்கையும் தூக்கத்தையும் அந்த உள்ளத்துக்கு தேவையான சுகத்தையும் தரும்படியாய் என்றார். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக குறிப்பாக இந்த நாட்களிலே பிள்ளைகள் தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார்கள். பள்ளி படிக்கிற பிள்ளைகள், அரையாண்டு தேர்வை துவங்கி இருக்கிற பிள்ளைகள் நல்ல முறையிலே தேர்வை சந்திக்கும், நல்ல முறையில் எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்று அவர்களுக்காக என்றான். எங்கள் மன கவலைகளில் உமது ஆறுதலையும் நோயில் சுகத்தையும் எதிர்பார்த்து உமது பேருதவியை நாடி வருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவும், தொழில் முன்னேற்றம் காணவும், மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய வாரும், எங்களை கைவிட்டு விடாதேயும். அலியா நாவுடைய புனித அந்தோணியாரே, உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியும் பெற்றவர்களாய் நாங்களும் உமோடு என்றென்றும் இறைவனை புகழ்ந்தேற்றும் வரப்பெற்று தருவீராக. ஆமென். இரண்டாம் பக்கம். ஜெபிப்பமாக. எல்லாமல்ல இரக்கமுள்ள இறைவா, உமது அளவில் அன்பு கூறும் அருளின் தூய்மையால் கோடி பெறப்பட்ட பொழுது அந்தோணியாரை அண்டி வந்துள்ள பக்தர்களான எங்கள் பேரில் கருணை கண்களை திருப்பெருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் இறைஞ்சும் என்று ஆடுகிறோம். ஆண்டு பேர் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர்களோடு இருப்பாராக, இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும், நீரோடாகிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க, உங்கள் நடுவில் உங்களை காப்பாற்ற, உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட, உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாக இருக்க, உங்களுக்கு பின்னும் உடல் நோயிருந்தும் உள்ள நோயிருந்து விடுவித்து மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. கரங்களை உயர்த்தி கோடி அற்புதராம் புனித அந்தோணியாரே, புதுமைகளின் புனிதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக நாளும் பருதி பேசுகின்றவரான புனித அந்தோணியாரே, கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். நின்றாடுவோமாக. எல்லாமல்ல இறைவா, புனித அந்தோணியாரின் நினைவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பிறாக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.
கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த டிசம்பர் மாதம், இந்த வருடத்துடைய இறுதி மாதத்தில் இந்த 10வது நாளிலே இப்படியாய் இந்த செவ்வாய்க்கிழமை ஆராதனையில் நம் அனைவரும் பங்கேற்பதற்காக ஆண்டவர் அற்புதமான ஒரு அழைப்பை நம் அனைவருக்கும் கொடுத்திருக்கிறார் என்று சொல்வோம். இந்த காலம் ஒரு புனித காலம். ஆண்டவர் இயேசுவினுடைய வருகைக்காக நம்மை தயாரித்துக் கொண்டிருக்கிற திருவருகை காலத்தில் ஒவ்வொரு நாளுடைய இறை வார்த்தைகள் வழியாக ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுத்தே கொண்டு இருக்கிறார். ரொம்ப அழகான இறை வார்த்தை. ஆயனாகி ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார். இதோ அந்த ஆயன் தன்னுடைய மந்தைகளாகிய மக்கள் மீது அக்கறையும் அன்பும் கொண்டவராக இருக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறார், நாம் அவரை நேசிக்கிறோம். அவர் நம்மை தேடி வருகிறார், நாம் அவரை எத்தகைய உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் நாம் இன்னைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அற்புதமான வேளையில அருமையான ஆண்டவரை அண்டி வந்திருக்கிறோம். அந்த பாடல், உம்மையே நான் நேசிப்பேன் உனதரை இசையா, உம் சந்நிதியில் முழங்காலை நின்று உன் பாதையில் நான் நடந்திட்டான். என் வாழ்வில் வருகிற எல்லா விதமான இன்பம் துன்பம் அத்தனையும் ஆண்டவரே, எது வந்தாலும் நான் கலங்கிட மாட்டேன். காரணம் உம் கோலும் உம் கைத்தடியும் என்னை வழி நடத்தும். திருப்பாடல் 23. எனவே கண்களை மூடியவரா ஆண்டவர் இதோ உற்று நோக்கியவளா, அவருடைய சன்னதியில் அவருடைய தெய்வீக பிரசன்னத்தை உணர்ந்தவளாகும். நாம் இந்த ஆராதனை வழியாக ஆண்டவரை போற்றி புகழ்ந்து மகிமைப்படுத்துவோம்.
இயேசுவை நாம் போற்றுவோம், புகழுவோம். உம்மையே நான் போற்றுவேன், உம்மையே நான் போற்றுவேன், அனைவருமாக வாயை திறந்து உம்மையே நான் போற்றுவேன். உன்னதரே இயேசையா, உந்தன் இதயம் முழங்காடுவேன், உம் பாதையில் நான் நடந்தேன், இன்பத் துன்பமே வந்தாலும் நான் கலங்கிடனே. உம் பாதையில் நான் நடந்தேன், இன்பத் துன்பமே வந்தாலும் நான் கலங்கிடனே, நான் கலங்கிடேன். வாய் பாடுங்க, நான் கலங்கிடேனே, கலங்கிடேன். அனைவருமாக வாயை திறந்து நான் கலங்கிடேனே. உம்மையே நான் உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் போற்றுவேன். உன்னதரே இயேசையா, அப்படியே சந்நிதியில முழங்கால் படியிருக்க வேளையில அப்படியே பாதத்தில நாம் நடக்கிற போதெல்லாம் எத்தனையோ இன்பங்கள், துன்பங்கள், வருத்தங்கள், வேதனைகள், நோய்கள், ஆபத்துகள், மனக்கவலைகள், வருத்தங்கள், துயரங்கள், இழப்புகள் எது வந்தான் ஆண்டவரே நான் ஒருபோதும் கலங்க மாட்டேன். ஏன்னா நீங்க என் கூட இருக்கீங்க. என்னை தேடி வந்த அன்பு செய்கிற ஆண்டவரே, என்னை பார்த்து ஒப்பு கொடுங்க. அன்பின் ஆண்டவரே, குழந்தையா எங்கள் மத்தியிலே அவதரிக்க தெய்வமே, இதோ உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் உம்மை நாடி வந்திருக்கிறோம். எங்கள் இதய குடில்களில் பிறப்பதற்காய் எங்களை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிற இந்த அற்புதமான காலத்திற்காய் நன்றி செலுத்து. இதோ இந்த மாதத்தினுடைய இந்த 10வது நாளிலே ஆண்டவரே, எங்களோடு இருந்தவரே, எங்களை வழி நடத்துபவரே, எங்களை காப்பவரே, எங்களுக்கு எல்லாமாக இருந்தவரே, இருப்பவர், இருக்க போகிறவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவர். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை சுத்திகரிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை வழி நடத்துங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அன்பார்ந்த அனைவருமாக இந்த நாளில் நாம் கேட்ட இந்த 2 மாசங்களை நாம ஒரு நிமிஷம், ஒரு 5 நிமிடம் சிந்திக்கலாம். வழக்கமா விவிலியத்தில் பார்த்தீங்கன்னா பலவிதமான உருவங்கள் வழியாக ஆண்டவர் பேசுவதை விவிலிய அறிஞர்கள் படம் பிடித்து காட்டுகிறார். அதிகமாக ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க விவிலிய, பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாடும் சரி. ஆயன் மந்தை, ஆயன் தன் மந்தையை காப்பது போல, தெரியலையா? ஆயன் தன் மந்தையை காப்பது போல என்ன பக்கம்? எரேமியா 31:10 வாசிக்கிறோம். நாம் எனக்கு ஒரு வாசிக்கிறது கேட்டோம். என்ன கிடையாது, இந்த ஆயன் என்ன பண்றாரு? காணாமல் போன ஆடுகளை என்ன பண்றாரா? அந்த ஆடுகளை தேடி போகிறார். முதல்ல ஒன்று சேர்க்கல, முதல்ல தேடி போறார், அதுக்கப்புறம் ஒன்று சேர்ப்பார். காணாமல் போன ஆடுகளை தேடி போகிறார்.
அவை கண்டுபிடித்த பிற்பாடு அப்புறம் மகிழ்கிறார், நல்ல ஆயன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஆண்டவர் யோவான் நட்சத்திர ஆடுகளுக்காக எல்லாம் வாயத்தருங்க, நாடுகளுக்காக என்ன பண்றான் கடவுள் ஆயன் என்ன பண்றான்? மற்றதெல்லாம் கொடுப்பங்க, இது மட்டும் பைபிள் வசனத்தை கேட்டா உங்களுக்கு வராது. ஒரு ஆயன் தன் நாடுகளுக்காக உயிரும் கொடுப்பான். பழைய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா 2 விதமா மனிதனை பத்தி பொதுவா பேசுறாங்க. சமூகங்கள், மனித ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அவங்க என்ன சொல்றாங்க, சமூகம் 2 விதமான சொசைட்டி சொல்றாங்க. இதை பத்தி நான் முதல்ல பேசியிருக்கேன், பட் இருந்தாலும் சொல்றேன். 2 நாடோடி சமூகம், நொமாடிக் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. வேளாண்மை சமூகம், அக்ரிகல்ச்சர் சொசைட்டி, 2 சொசைட்டி நீங்க பார்த்தீங்கன்னா பொதுவாக இருக்கும். யார் இந்த நொமாடிக் அப்படின்னா நாடோடிகள். இவங்களுடைய தொழில் எதுவாக இருக்குன்னா பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் ஆடு மாடுகளை மேய்ப்பவளாக இருக்கிறார். நான் தொடக்கத்திலிருந்து நான் சொல்ல முடியும், பைபிளில் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆபிரகாம் துவத்திலிருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம காயின் ஆபேலே கூட பார்த்தீங்கன்னா 2 பேர் ஆடு அவன் வச்சிருப்பான். பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இந்த நொமாடிக் சமூகம், அதாவது நாடோடிகள் அப்படி தொழில் எதுவாக இருந்தது அப்படின்னா ஆடுகளை மேய்த்து கொண்டு போவோம், போயிட்டே இருப்பாங்க. அங்கே வைப்பாங்க, எங்கெல்லாம் மேய்ச்சி நிறைய இருக்கும் அங்கெல்லாம் ஆடுகளை அமைச்சு விடுவாங்க. அங்கே இவங்க இரவு பகலாக காப்பாங்க. பைபிளில் நிறைய யோவான் நட்சத்திரம் 10ஆம் அதிகாரத்தினா எரேமியா 31 பார்த்தீங்கன்னா நிறைய சொல்வார் ஆண்டவர், பயங்கரம் பேசுவாங்க. அப்போ ஆயன் மந்தை அந்த உருவகப்படுத்தது. வேளாண்மை சமூகம், அக்ரிகல்ச்சர், உங்களுக்கு தெரியும், விவசாயம். நிறைய பேர் விவசாயம், காய்கறிகள், அந்த பயிர் வகைலாம் செய்வாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மக்களோடு எப்படின்னா கடவுளோடு எப்படி மக்கள் உறவுகள் கடவுள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த முதல்ல சொன்ன நாடோடி சமூகம் தான். நாடோடி சமூகம் என்ன பண்றாங்க, ஆயன் மந்தை. ஒரு ஆயன் என்ன பண்றான், தன் மந்தையை தேடி போகிறான். நீங்க நம்ம கேட்ட 2 மாசங்கள்ல 2 கருத்து. முதல் விஷயம் வந்து ஒரு ஆயன் என்ன பண்றான், ஒரு மந்தையை என்ன பண்றான், என்ன பண்றான், ஆயன் தன் மந்தையை ஒருபோதும் கைவிடுது அப்படின்னா மேய்ச்சலத்துக்கிட்டு செல்றான். வசனம் சொல்லுது இல்ல, மேய்ச்சலத்துக்கிட்டு செல்றான். அது பார்த்தீங்கன்னா சொல்றாங்க, இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு ஆடுகளுக்கு தேவையான உணவை ஆயன் கொடுக்கணும். சில ஆடுகள் சும்மா கொழுன்னு இருக்கும், பார்த்துருப்பீங்க, டிவிலாம் படம் பார்ப்பாங்க இல்லையா, நல்லா போதுன்னு இருக்கும், கொழுப்பு அப்படியே பயங்கரமா இருக்கும், சோறே போடல ஆடு கொழுன்னு இருக்குமா. சில பேர் சொல்றாங்க என்கிட்ட, ஃபாதர் நான் சொன்னேன் இல்லைங்க, ஒரு அன்பியத்துக்கு போயிருந்தேன், அவங்க வந்து பாட்டெலாம் பண்ணேன், ஸோ எல்லாம் இப்படி தாங்க எல்லாம். நீங்கள் எந்த கடையில் அரிசிவா, நாங்கள் சாப்பிட்றதே இல்லை போங்க, பயத்திருந்தா பொய்யா பேசுறீங்க, சாப்பிடாம எப்படி குண்டாக முடியும். சில பேர் சொல்லுவாங்க சாப்பிட்டுனே இருக்கின்றாங்க, ஆனால் ஏறவே மாட்டுறாங்க, இந்த என்ன மாதிரி. பார்த்தீங்கன்னா அப்போ மேய்ச்சல் நிலத்திற்கு ஆடுகளை கூட்டு போனோம். காலையில் கூட்டு போவாங்க பாருங்க, விடுவான், போயிட்டு சாயங்காலம் தான் கூட்டு வரணும். அது வரைக்கும் அந்த ஆடுகள் என்ன பண்ணுவோம், அங்கங்கே போய் புல்ல மேய்ஞ்சு நிற்கும், அதுக்கு தேவையான உணவு சாப்பிட்டா என்ன ஆகும், அது குண்டாகும். அப்போ ஒரு ஆயன் என்ன பண்றான், ஆண்டவர் வந்து சொல்றாங்க, ஆயன் தன் மாடுகளுக்கு எப்படி உணவளிப்பது போல இந்த மக்கள் என்ன பண்றாராம், பொருளாதார தேவைகள், உங்களுக்கு காலையில சாப்பாடு, இருக்க வீடு, நீங்க வேலை வசதிகளை கடவுள் என்ன பண்றாராம், கொடுக்குறாராம். அதையெல்லாம் நம்ம வாழ முடியுமா, முடியாது. எப்படி ஒரு ஆயன் தன் ஆடுகளை எப்படி பேணி காக்கிறாரோ அவ்வாறு கடவுள் தன் மக்களை என்ன பண்றாரு, பேணி காக்கிறார். அவருடைய ஒருத்தருமே யாருமே சோறு இல்லாம தண்ணி இல்லாம, நம்ம ரொம்ப அதிகமா இன்னைக்கு கடன் பட்டிருப்பாங்க, ஆனால் நிறைய அதிகமான ஆசைகளை வளர்த்து கொண்டு அகல கால தெரிக்கும் போது தான் தேவையில்லை. போதுமென்ற மனமே வாயத்திறங்க, போதுமென்ற மனமே எல்லாம் ஒரு மாதிரி தொந்து மாதிரி இருக்கீங்க எல்லாம். பார்த்தீங்கன்னா முதல் பகுதி ரொம்ப அழகான வசனம். ஆகவே பார்த்தீங்கன்னா ஆயன் தன் ஆடுகளை மேய்ச்சலுக்கு கொடுப்பறா, அவளை காண்புகிறா, அவளுக்கு தேவையான உணவலை அதே ஆண்டவர் தான் நமக்கும் செய்கிறார். 2வது விஷயம் சொன்ன மாதிரி தன் ஆடுகளை என்ன பண்றாரா, அந்த 99 ஆடுகளை என்ன பண்ண கூட்டி சேர்க்கிறார். ஒரு ஆடு காணாம போது தேடி போறார், கூட்டி சேர்க்கிறார். ஆடுகளை எல்லாம் சாயங்காலத்தை பார்த்தீங்கன்னா அவன் போயிட்டே இருப்பான் பாருங்க, எல்லாத்தையும் எங்க அந்த மந்தையில சேர்ப்பான், போயிட்டே இருக்கும். ஆடு மாடு இப்போ ரோட்ல ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க, நீங்க வந்து நம்ம மெயின் ரோட்ல நிறைய மாடுகள் போயிட்டே இருக்கும், நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இப்போ கவர்மெண்ட் ரூல் போட்டாங்க, ஆடு போனா 10,000 அப்போட போயிருந்தா இருக்கு, அது வேற விஷயம். எந்த ஆடு தெரியும், மாடு அது வாடு போயிருக்கும், நடுவில் வண்டி வரும், உங்களுக்கு தெரியும், 10,000 ரூபாய் ஃபைன் போட்டு கார்பரேஷன். பார்த்தீங்கன்னா இந்த ஆடுகள் என்ன பண்ற, கூட்டி சேர்க்கிறார். அது அங்கே மொய்ஞ்சிருக்கும், இங்கே ஒரு மாதிரி இருக்கும், அங்கே 10 இருக்கும், அத்தனை ஆடுகளையும் கூட்டி. அப்போ 2வது விஷயம் வந்து கடவுள் ஒன்று சேர்க்கிற ஒரு கடவுளாக இருக்கிறார், ஒற்றுமையினுடைய கடவுளாக இருக்கிறார். நீங்க பார்த்தீங்கன்னா இந்த காணாமல் போன அப்படி விஷயத்தை பற்றி சொல்றாங்க. விவிலியத்தை பல இடங்கள்ல பார்ப்போம், காணாமல் போன பணம், காணாமல் போன மகன், அந்த ஊதாரி மகனாக வாசிப்பீங்க. தந்தை அவரை தேடி போவார், காணாமல் போன தேடி போனோம். இப்போ காணாமல் போயிடுச்சுன்னா உட்காந்துருக்கோம்னா எங்க போச்சு தேடு,
போய் தேடு, அந்த விளக்கை வச்சு தேடு, அந்த இடத்துல எங்கே மிஸ் பண்ணிட்டு இப்போ அந்த வீட்டில் ஏதாவது பர்சன் நீங்கள் காணாமல் போட்டீங்க, பைசா எங்கே வச்சிட்டீங்க, சர்டிஃபிகேட் எங்கே வச்சிட்டா எல்லாத்தையும் தூக்கி போடுவீங்க பாருங்க. பீரோவெல்லாம் காலி பண்ணுவீங்களா? அனுபவம் இருக்கா? எல்லாத்தையும் கிளீம்பா நம்ம தேடணும். எங்கேயும் அங்கே தான் இருக்கும். காணாமல் பொருள் கண்டுபிடித்த பொண்ணு அந்தோனியாரையும் நான் நிறைய பேர் சொல்வேன். அங்கே தேடணும். ஆனால் இங்கே போய் நம்ம தேடுறோம் பார்த்தீங்களா, அங்கே தான் இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறாருங்க. இவரு தேடி வராராம். யாரு? நல்லாயினாகி ஆண்டவர். அதான் இந்த கிறிஸ்துமஸ் விழா. தன்னுடைய மக்களை தேடி எப்படி ஒரு ஆயன் தன் ஆடுகளை தேடி போய் காணாமல் போன ஆளை தூக்கி கண்டுபிடிச்ச பிற்பாடு அது ஏற்படுகிற மகிழ்ச்சியை போல இந்த ஆண்டவர் ஒவ்வொரு ஆண்டும் நமக்காக மனிதனாக குழந்தையாக நம்மை நம் மத்தியிலே தேடி வருகிறார். ஆனால் சில நேரங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி விழாக்களை நான் யோசிப்பது தான் தவறா இல்லை. ஒரு வருஷம் வருது, 2023 வந்துச்சு. நான் பாய் எனக்கு இது எத்தனாவது வருஷம் அப்படின்னா, எத்தனை வருஷம் கிறிஸ்மஸ், 2020 கிறிஸ்மஸ் அதெல்லாம் முடிஞ்சிச்சு. இல்லை இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த கிறிஸ்மஸ் சரியா வெறும் விழாக்கள் வெளி அடையாளோடு முடிச்சிட்டீங்க. நியூட்டன் அப்படி ஒருத்தர் இருந்தார். அவர் இங்கிலாந்து சேர்ந்தவர். 18ஆம் நூற்றாண்டில் பிற்பகுதியில் வாழ்ந்தவர். இதோட வேலை என்ன அப்படின்னா, நிறைய பேர் நிறைய வேலை செய்கிறாங்களே. இதோடைய வேலை என்னன்னா, நீங்கள் பார்த்தீங்க இப்போ இந்த வடநாட்டு ஆட்கள் எல்லாம் நிறைய பேர் கொண்டு வராங்க. அவங்கள இறக்கிட்டு நீங்கள் பார்ப்பீங்க சென்ட்ரல் ஸ்டேஷன்லாம் போய் பாருங்களேன். நானும் ஒரு நாள் பயந்துட்டேன். பார்த்தா அப்படியே சாராசாரியாக உட்காந்துருக்கானுங்க, பயங்கர கும்பகும்பமாக உட்காரான். அங்கே நம்பாலும் ஒருத்தர் இருப்பார், ஹிந்தி பேசுகிறார். ஹிந்தியில் பேசிட்டு நீங்கள் போ, நீங்களாம் மடிப்பாக்கம் போங்க, நீங்களாம் மதுரை வாயில் போங்க, நீங்களாம் அங்கே எல்லா பணிகளுக்கும் கட்டுமான பணிகள் நிறைய பில்டிங் கட்டுறாங்களே அங்கே இறங்கிடுவாங்க. ஒரு ஏஜென்ட்டு சொல்லலாம் வச்சுக்கேன். ஏஜென்ட்ஸ் இவங்க எங்கே இந்த ஜார்க்கண்ட்லேருந்து பீகார்லேருந்து ஒரிசாலேருந்து ஒரு கும்பல் ட்ரெயினில் இறங்கினே இருப்பாங்க. அவங்கள உட்காந்துருப்பாங்க. இவர் அவங்கள போயிட்டு கூட்டிட்டு போனோம். அதே மாதிரி தான் நான் சொன்னேன், இந்த நியூட்டன் என்பவர் என்னன்னா சாதாரண இல்லை. ஆப்பிரிக்காவிலிருந்து அடிமைகளை அந்த காலத்தில் உங்களுக்கு வேலை செய்யணும்ல. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலாந்து அமெரிக்காலாம் கருப்பினத்து மக்களை அடிமைகளாக வாங்கி அவங்கள வீட்டு வேலை செய்து எல்லாம் மாடு ஆடு பார்க்குறது எல்லாம் பார்க்கறதுக்காக இவர் யாருன்னா நான் சொன்னது ஏஜென்ட். எப்படின்னா நீங்கள் அவங்க ஆப்பிரிக்காலாம் பயங்கரமாக இருக்கல, முரடானவங்க, கரடு முரடால ஒரு பெரிய வச்சிருப்பாராம். அதாவது இரும்பால் செய்த ஒரு பெல்ட்டாம், அடி பின்னு வரும். அதுவும் உங்களை கப்பலில் தான் கொண்டு வருவாங்களாம் அந்த நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு. அடி பின்னு வரான். அதாவது ஒரு கொடூரமான ஒரு மனிதனாக இருந்திருக்கான். அவன் ஒரு பரவாயில்ல இப்படிலாம் மனிதர் இருக்காங்க நிறைய பேர். நீங்கள் ஏன்னா அவனுக்கு பைசா வேணும், சொல்கிற வேலையை ஒழுங்காக செய்யணும், அவங்கள போய் இறக்க முடியல. அதனால ஒரு நாள் கப்பலில் உட்காந்து விவிலியத்தை வாசிக்கிறார். நிறைய பேருடைய வாழ்க்கையில் கடவுள் வரார். நான் பலமுறை சொல்லுதான், யார் வழியாக வருவாருன்னு தெரியாது. இந்த ஆராதனை வழியாக வரலாம், விவிலியத்தின் வார்த்தைகள் வழியாக வரலாம், நீ கேட்குற மெசேஜ் வழியாக வரலாம், ஒரு பூசை வழியாக வரலாம். அப்போ ஒரு நாள் பைபிள் படிச்சுட்டு இருக்காரு. திடீர்னு அவருக்கு பயங்கரமான யோசிப்பா, என்னடா வாழ்க்கை இது, நான் இவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு வாழ்க்கை, எத்தனை பேரை நான் அடித்து கொண்டு இருக்கேன், இந்த அடிமைகளை விற்று பேரு புகழோடு இருக்கேன், என்ன வாழ்க்கை. முடிவு பண்றார், இனி இந்த மேல் வேணாம். அமேசிங் கிரேஸ் என்ற ஒரு அருமையான ஆங்கில பாடல், நீங்க வேணா கூகுளில் யூடியூப்ல போடுங்க, செம்மையா இருக்கும், கண்ணில் தண்ணி. அமேசிங் கிரேஸ் என்ற அற்புதமான ஒரு பாடலை எழுதுகிறார். இங்கிலாந்து நாட்டில பாராளுமன்றத்தில் அடிமை, இனி இந்த நாட்டில் அடிமைகள் ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி அடிமைகளே இல்லை என்ற ஒரு சட்டத்தை அவர் இயற்றியதாக ஒரு நிகழ்வு சொல்றேன். நான் யோசிச்சு பார்த்தேன் பாருங்களேன், ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தான், கொடூரமாக இருந்தான், அடிமைகள் அடிச்சு ரொம்ப கொடூரப்படுத்தினான். ஒரு டைம் இன்னைக்கு காலையில் ஒரு செய்தி வந்தது, என்கிட்ட ஒரு பிரதரா இந்த பையன். நான் 2003 ரோஷா நகரம் இந்த சத்திய வீடு பக்கத்தில் பங்கு தந்தையாக இருந்தேன். ரொம்ப ஒரு ஆந்திரா பார்டர். அப்போ என்கிட்ட ஒரு பையன் வரான், பிரதரா, சின்ன பையன், உள்ளியா இருந்தான். அவன் பேர் ஜான் பீட்டர். அவன் SDM அப்படி ஒரு சபையை சேர்ந்தவன். ரொம்ப நல்ல பையன், நல்ல திறமையால், நல்லா பாடக்கூடியவர், எல்லாம் அழைச்சிக்குவான். ஆட்கள் ஓடி பிறப்பர் அவன் ஃபாதர் ஆகிட்டார். என்கிட்ட வந்தார். கடந்த ஒரு 8 ஆண்டுகள், 8-9 ஆண்டுகள், அஃப்கோர்ஸ் ஃபாதர் ஆகி 10 வருஷம் நினைக்கிறேன். இப்போ வரதபாளையம் தடா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வரதபாளையம் ஒரு SDM அப்படி ஒரு சபையை சேர்ந்தவர். அங்கே அந்த பள்ளியினுடைய கரஸ்பாண்டாக இருந்து கொண்டு இருக்க பிரின்சிபலாக. நான் கூட ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். இன்று காலை ஒரு ஃபாதர் மெசேஜ், ஜான் பீட்டர் மாரடைப்பால் இறந்துட்டார். என்னால் நம்பவே முடியல. அவனுக்கு வயசு 40 தான். ரொம்ப FTR ஹால் 50 ஆல் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன், 40 வயசு தான். திருப்பி கன்ஃபர்மேஷன் வந்தது, ஆமாம் அவருக்கு காலையில் மேசிவ் ஹார்ட் அட்டாக்.
ஆஸ்பத்திரி கொண்டு போறாங்க. நான் அப்படியே யோசித்து பார்த்தேன், இந்த 2024ஆம் ஆண்டு ஏன் நான் இந்த மாதிரி இறப்புகளை அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னா, இதுதான் நான் திருப்பி சொல்றேன், கடவுள் நமக்கு தருகிற செய்திகள் பல விதங்கள்ல இன்னைக்கு அறிவித்து கொண்டே இருக்கிறார். எப்போ வரும் என்ன வரும் நம்மளால சொல்ல முடியாது. நான் பயம்லாம் காட்டல. நீங்க ஒவ்வொரு வருஷம் கொண்டாடுற மாதிரி 2024 2025 இருக்க மாட்டோம். நம்பலாம் இருப்போமா எனக்கு தெரியல. ஆக ஒவ்வொருடைய வாழ்வை கணிக்கவே முடியலன்னு சொல்றேன். அப்பதான் இந்த நாட்கள்ல இந்த வார்த்தைகள் நமக்கு தருகிற பாடங்கள் என்ன, கடவுள் நம்முடன் பேசி கொண்டு இருக்கிறார், கடவுள் நம்மை தேடி வந்து கொண்டு இருக்கிறார். நீங்க நான் அவரை என்ன பண்ணோம், ஏற்றுக்கொள்ளணும், வரவேற்கணும். அவரை நம்முடைய இல்லங்களில உள்ளங்களில வரவேற்க அளவுக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்வை என்ன பண்ணுமா, புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்றாங்க. இந்த திருப்பாடல் 23 எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு திருப்பாடல். பாடலை இப்போது ஒரு பாடலாக நாம் பாட இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், என் கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஆண்டவர் என் மேய்ப்பர் நீதான் ஐயா, எனக்கென்றும் குறையே இல்லை. நானே கலங்கணும், என் ஆயின் என்னோடு இருக்கையில். என் ஆயின் ஆகிய ஆண்டவர் தன் நாடுகளுக்காக தன் உயிரையும் கொடுக்கிறார். நம் மீது கொண்ட அளவற்ற அன்பினுடைய விளையாக தந்தையாகிய கடவுள் தன் மகனாகிய இயேசுவையே நமக்காக, நம்மில் ஒருவராக, மனிதனாக பிறப்பெடுக்க செய்கிற அற்புதமான இந்த நிகழ்வை தான் நம்ம இன்னைக்கு கொண்டாட இருக்கிறோம். இந்த 25வது நாள் கிறிஸ்து பெருவிழா. எனவே உண்மையாகவே இயேசுடைய வார்த்தைகள் உண்மையானது ஆயனாக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கு. காணாமல் போன ஆடுகள் மீது அக்கறை கொண்டவராகிறோம். நீங்கள் நானும் கூட பல நேரங்கள்ல காணாமல் போயிடும், எங்கெங்கயோ போறோம், மேய்ச்சல்ல இருக்க மாட்டோம், நம்ம எங்கேயாவது போறோம். ஆனா நம்மை தேடி வருகிறார், நம்மை கண்டுபிடிக்கிறார், தொழிலே சுமந்து கொள்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தின் முன்பாக நம்மையே அந்த ஆயனோடு ஒன்றித்த மந்திகளாக நம் வாழ அருமையான பாடலை நாம் இப்போது சிந்தித்து தியானித்து பாடுவோம். நீதானையா, எனக்கொன்றும் குறையே இல்லை.
மாதத்திலே அருமையான நாளிலே ஆண்டவர் தருகிற அருமையான பாசம். எப்போதான் டைம் இருக்கு அப்போல்லாம் இந்த திருப்பாடை 23 எடுத்து வாசிங்க. நான் ஏன் கலங்கணும்? என் கூட இருக்கிறா. நீங்க வேதனை, வருத்தங்கள், துயரங்கள், பயங்கள், அச்சங்கள், நான் சொன்ன எத்தனையோ விஷயங்கள் நீங்க நம்மை கவிப்பிடித்து கொண்டு இருக்கிறார். நாளை என்ன நடக்கும்னு தெரியாது. மேபி கடன் தொல்லையா இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், நிறைய மன உளைச்சல்களாக இருக்கலாம், உறவு சிக்கல்களாக இருக்கலாம், வேலையில் அழுத்தங்களாக இருக்கலாம், குழந்தைகள் இல்லாமல் இருக்கலாம், இழப்புகளாக இருக்கலாம், பல விதமான மன பிரச்சனை இருக்கலாம், நிறைய பேர் நம்ம ஏமாத்து இருக்கலாம், நிறைய கவலைகளாக இருக்கலாம், என்ன செய்ய போகிறோம் தெரியலையே என்று இருக்கலாம். இப்படி பல விஷயம் இருக்கலாம். என் மீட்பு நீதானையா, நான் ஏன் கலங்கணும்? என் ஆண்டவர் என்னோடு இருக்கேன். என் ஆயனோடு இருக்கையில இம்மானுவேல் கடவுள் நம்மோடு, நம்ம ஒருவராக நமக்குள் இருப்பவராக இருக்கு. அப்ப கொடுங்க, ஜெபியுங்க. இந்த மாதத்தின் 10வது நாளை கூட ஆசீர்வாதமாய் நமக்கு மாற்றி கொடுத்த தெய்வம். ஏதோ அநேக நாட்கள் எங்கெங்கோ இருந்து இந்த நாளில் இந்த ஆலயத்தை வந்திருக்கிறீங்களே, எனக்கு தெரியாது நீங்க எந்த உள்ளத்தோடு இருக்கீங்க. நல்ல உள்ளத்தோடு இருக்கீங்களா, வருத்தத்தோடு இருக்கீங்களா, மகிழ்ச்சியோடு இருக்கீங்களா, கவலையோடு இருக்கீங்களா, கண்ணீரோடு இருக்கீங்களா, எனக்கு தெரியாது. ஆனா ஆயன், அந்த ஆயனுக்கு தெரியும். அந்த ஆடுகளை பார்க்கிற போதெல்லாம் அவர் கண்டுபிடிப்பாராம். அந்த ஆடு சோகமா இருக்கு, அந்த ஆடு கவலையுட்டு இருக்கு, அந்த ஆடுக்கு உடம்பு சரியில்லை, ஆடு போய் சொல்லாம எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அந்த ஆயன் பார்க்கிறான். அதை கண்டுபிடிக்கிறான், அதை கட்டு போடுறான், அதுக்கு உணவு போட்டுக்கிறான், அதை மடியில போட்டுக்கிறான், அதை கழுத்துல போட்டுக்கிறான். உங்களை நினையும் கூட கடவுள் தான் பார்க்க. எனவே வருகிற இந்த மாதத்துடைய இன்னும் 20 நாட்கள் அந்த ஆயன் நம்மோடு இருக்கிறான். அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய கவலை இல்லை. அனைத்தையும் பார்த்துக்கோ. இதை பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாற செய்கிறான். நன்றி செல்வோம். அப்ப கொடுங்க, அனைவருக்காக ஜெபிங்க. நிறைய நேரங்கள் இன்னைக்கு ஒரே புலம்பல் ஆகாம தான் நம்ம கேட்கிறோம். ஒண்ணுமே இல்லை சாமி, ரொம்ப கஷ்டமா, அது இல்லை இது இல்லை அப்படி என்று இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம நிறைய ஆசைகளை வளர்த்துக்கிறோம். அகல கால்களை விரித்து வைத்த விளைவுதான் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள். இன்னைக்கு அமைதி, மகிழ்வு குறைந்து போனது. இருப்பதிலே மகிழ்வு காணுங்க. நல்லா இருந்தீங்கன்னா அடுத்து உதவி செய்யுங்க. நான் சொன்ன அந்த நிகழ்வு தான், அந்த ஃபாதர் பற்றி சொன்னேன் அப்படின்னு உள்ள வாழ்க்கை முடிஞ்சிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒருத்தர் என்ன சொன்னாங்க, யாருக்காக இதெல்லாம் சேர்த்து வைக்க போறோம்? செத்த பிற்பாடு எதை யார் எடுத்துன்னு போக போறா? ஒண்ணுமே இல்லை. ஆனா தெரியுது, ஆனா கொடுக்க மனசு இல்லை. நான் நிறைய தந்தை உதவி சொல்லுவேன், நிறைய கொடுக்கணும். நான்லாம் உயிரோடு இருப்பது காரணமே கொடுத்துட்டே இருக்கணும், ஏதாவது கொடுக்கணுங்க. சிரிப்பை கொடுங்க, மகிழ்வை கொடுங்க, மற்றவங்க வாழ்வில் இதான் கொடுங்க, கொடுங்க கொடுங்க கொடுங்க. நம்முடைய குறைகள் எல்லாம் தீரும், மொய்கள் எல்லாம் தீரும், நம்முடைய பிரச்சனைகள் மாறும். நம் கவலைப்பட வேண்டிய ஆண்டவர் கொடுப்பார், நிறைய கொடுப்பார். நீ கவலையே தருவார். நீ கொடுக்க ஆரம்பிங்க. நான் என் வாழ்க்கையில் நிறைய சொன்னேன், இந்த பங்கு வந்த பிற்பாடு கொடுத்து கொண்டே இருக்கிறேன், அள்ளி கொடுத்து கொண்டு. யாராவது எனக்கு கொடுத்துட்டே இருக்கான், நானும் கொடுத்துட்டே இருக்கேன். பெருமைக்காக சொல்வேன். அந்த ஒரு இயல்பு தான் நம்முடைய வாழ்வை ஊந்தி தருகிறது. நாம இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் விழா இயேசுடைய வருகைக்காய் ஆயத்தமாக நிறைத்து கொடுங்க. ஃபோன் பண்ணுங்க, யார்கிட்ட சண்டை போட்ட மன்னிப்பு கேளுங்க. இதான் கவலைகள் மாறும், பிரச்சனைகள் தீரும், மகிழ்வு குடிக்கொள். நானேன் கலங்கனும் என்னாயன் இருக்கையில, நானேன் கலங்கனும் என்னாயன் இருக்கையில, என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கொன்றும் குறையேல. உங்களை குறைவின்றி காத்து நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்வை வளமையால் செழுமையால் நிறம். ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவர் வரவேறுங்க, ஆண்டவருக்கு இடம் கொடுங்க, வீட்டில் இடம் கொடுங்க, இல்லத்துல உள்ளத்தில் இடம் கொடுங்க. அவரை நம்முடைய வாழ்வின் மையமாக மாற்றுங்க. மாமியின் கீதத்தை பாடி ஆசிரியர் பெற்றுக்கொள்.
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருப்பருள் சாதனத்திலே உம்முடைய திருவாடி நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திருநத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமீட்பின் பேர் பிறனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. உமோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற உமை மன்றாடுகிறோம். ஒரு சாட்சி நாம் கேட்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி முதலியம் கிறிஸ்மஸ் விழா அப்படின்னாலே எல்லா பங்குகளும் நிறைய மற்ற பங்குகள் வந்திருப்பதற்காக ஒரு சின்ன செய்தி. நம்முடைய பங்கிலும் கூட அழகான அற்புதமான பல முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இந்த ஆண்டு நான் சொன்ன ஒவ்வொரு ஆண்டும் பங்கில் இருக்கிற ஏழைகளுக்கு உதவி செய்ய ஒரு பாக்ஸ் வச்சு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எழுதி போட்டிருந்தாங்க. நிறைய ஒரு 55 பேர் எழுதி போட்டிருந்தாங்க. சில உதவிகள் ட்ரெஸ் வாங்கி கொடுங்க அது மாதிரிலாம். கனிந்த மரம் அப்படின்னு லாஸ்ட் டைம் வச்சேன். இந்த ஆண்டு பூத்த மரம், காய்ந்த மரம் பூக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு பூ மாதிரி வச்சிருந்தோம். மாலை திருப்படி முடித்துக்குள்ள பார்த்தா ஒரு செடி ஒரு பூ கூட காணும். எல்லா பூவும் எடுத்துன்னு போயிட்டாங்க. நிறைய பேர் எடுத்துன்னு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் நான் சொன்ன மாதிரி கிறிஸ்மஸ் என்பது என்னை பொறுத்து இதுதான். உண்மையான மகிழ்வு எங்க இருக்குன்னா அடுத்தவங்களுக்கு உதவி பெருசா கொடுக்க தேவையில்லை, கொஞ்சம் கொடுத்தாலும் மனசு நிறைய கொடுங்க. எனக்கு நம்ம பங்களையும் சரி நிறைய பேர் உங்களுக்கு தெரிந்த அநேகர் பலவிதமான தேவையில் இருப்பாங்க. நம்ம செய்கிற ஒரு சின்ன உதவி அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிகுந்த மகிழ்ச்சி தரும். எனவே நான் மீண்டுமாக சொல்வது, ஒரு பக்கம் சந்தோஷம் எடுத்தவங்க தயவுசெய்து அந்தந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கேன். அந்த குடும்ப தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். உங்களால் முடிந்த உதவியை செய்து இந்த கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாட முயற்சிடுங்கள். அவர் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய மறைக்கல்வி பிள்ளைகள் அந்த கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடுறாங்க. காலையில் நடைபெறுகிற விழா இருக்கிறது. மாலையிலே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பங்குலேருந்து பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த அளவுக்கு பண்ணுறான்னு தெரியல. நம்முடைய வின்சென்ட் பால் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு 200 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு 1000 ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு பெரிய பேக்கில் அரிசி, கேக்கு, புடவைலாம் கொடுப்பாங்க. நிறைய நம்ம பங்கில் இருக்கிற நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் உதவி செய்கிறாங்க. நான் சொல்வேன், நிறைய நேரங்களில் கடவுளுடைய ஆசீர்வாதம் அந்த பங்கு எப்படி நிரப்புதுன்னா இந்த மாதிரியான அன்பு பிறநம்பு செயல்கள் தான். எனவே அது மாலை 4 மணிக்கு இவ்வளோ சத்தமாக பேசுகிறேன். சில பேர் எப்போ ஃபாதர்னா சனிக்கிழமையில் ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற 15ஆம் தேதி மாலை 4 மணிக்கு டோக்கன் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். முடியாதவர்கள் அவங்க வரிசையாக அவங்க கொடுப்பாங்க. வழிமுறையை பின்பற்றி அந்த மகிழ்வும் கூட கலந்து கொள்ள விரும்ப கலந்து கொள்ளலாம். அவ்வாறு பல தயாரிப்புகளை செய்து கொண்டிருக்க வேளையில் நம்மையும் நாம தயாரிக்க இருக்கிறோம். எனவே வருகின்ற 21ஆம் தேதி சனிக்கிழமை, நம்ம வழக்கமாக செவ்வாய்க்கிழமை எப்போ இருந்தாலும் இந்த முறை சனிக்கிழமை லீவ் நாள் வைக்கலாம் சொன்னாங்க. எனவே அன்று திருவிரை காலத்துக்கான ஒரு சிறிய தியானத்தை ஏற்பாடு மாலை 5:30 மணிக்கு ஜெபமாலையோடு துவங்கும். அருத்தந்தை செல்வராஜ் MSFS சபையை சேர்ந்தவர் நம்ம வருகை தர இருக்கிறார். 1 மணி நேரம் தான் தியான உரை. அதை தொடர்ந்து ஒரு 10-12 குருக்களை அழைக்கிறோம். நான் ரொம்ப விரும்புவது ஆசைப்படுறது, ஏன்னா நாங்களே குருக்கள் கன்னியர்கள்லாம் போய் பாவசயம் செய்து அடிக்கடி பாவசம் எப்பவுமே நீங்கள் அநேகமாக கிறிஸ்மஸ் மட்டும் இல்லை, உங்கள் அநேகர் கிறிஸ்மஸ்க்கு நீர் தான் பண்ணுவீங்க. எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். சனிக்கிழமை நீவிழான் தான் மாலையில் நடைபெறுகிற இந்த 5:30 மணி துவங்கி 8 மணிக்கு 8:30க்குள்ள நாம் அதை நிறைவு செய்வோம். ஏன்னா வெளியிலிருந்து குருக்களை அழைக்கிறோம். பிற பங்குலேருந்து கூட நீங்கள் சப்போஸ் உங்கள் பங்குல ஏற்பாடு செஞ்சுவான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்லை. நடைபெறுகிற இந்த தியானத்திலும் பாவ மன்னிப்பு வழிபாடு பாவ சங்கத்திலும் கூட நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். நம்முடைய தினசரி வாசங்கள் அடங்கிய புத்தகம்
ஆங்கிலத்தும் தமிழும் விற்பனைக்கு இருக்கிறது. விருப்பம் உள்ளங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். நம்முடைய பங்கினுடைய காலண்டர் நம் பங்கு கொடுக்கப்பட்டது. எனவே மற்றவங்க வாங்கினோம்னா விலைக்கு இருக்கிறது, அதையும் நீங்கள் வாங்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாங்க, விசுவாசம் மீறி வாங்க. போரூர் பங்குலேருந்து வந்திருக்காங்க, சாட்சி சொல்ல கிட்ட வச்சு. அந்தோனியாருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கேன். என் பேரப்பிள்ளை மகளுக்கு ஒரு மகன் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை வந்து ரொம்ப ஒல்லியாக இருந்தது. ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுத்தாங்க, சரியாக பிறக்க முடியல. ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க. ஆப்ரேஷன் பண்ணி எடுத்ததும் என்ன பண்ணாங்க, அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது பால் என்ன பண்ணுது, மூக்கு வழியாக வந்தது, உள்ளுக்கு போகாமல். அப்போ அம்மா உங்கள் பிள்ளைக்கு வந்து தொண்டையில் ஓட்டை இருக்குதுன்னு சொன்னாங்க, இங்கே கேம்ஸ் ஹாஸ்பிட்டலில். அப்புறம் ஓட்டை இருக்குதுன்னா என்ன பண்ணணும் பாருங்க அம்மான்னு சொல்லி கேட்கும்போது, அந்த குழந்தை பால் சரியாக குடிக்காது, அதுக்கு புட்டி வழியாக தான் பால் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் புட்டி வழியாக பாலாடை வழியாக கொடுத்துன்னு வந்தோம். பாலாடை வழியாக கொடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா, எதனா ஒன்றுன்னா டக்குன்னு டாக்டர்கிட்ட தான் கொடுக்கணும், அழுதுக்குன்னு கிழந்துக்குன்னு எதனா பண்ணிடாதீங்கன்னு சொன்னாங்க டாக்டருங்க. அதை நான் என்ன பண்ணேன், குழந்தை வந்து பசியால் அழுவுதா, எதுக்கு அழுகுதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு, அம்மா குழந்தை அழுகுதுமா அப்படின்னு 15 நாள் வரைக்கும் அந்த குழந்தைக்கு பாலாடை வழியாகவே பால் கொடுத்தாங்க. அப்போ கொடுக்கும்போது என்கிட்ட கொடுக்க சொல்லும்போது, குழந்தைய காரணத்தை முன்னிட்டு அழுவுறான்னு சொல்லிட்டு வேற எதனா பண்ணிடாதீங்க, எங்ககிட்ட தான் கொடுக்கணும்னாங்க. அதே போல் குழந்தை நெளிஞ்சு அழுதான். 15 நாள் வரைக்கும் பாலாடை வழியாக தான் பால் கொடுத்துடணும். அங்கே நெளிஞ்சு அழுகுது குழந்தை, ஆனால் சப்பையாக இருக்கும் குழந்தை. என்ன மாதிரிம்மா குழந்தை இப்படி நெளிஞ்சு அழுகுறான்னு கொண்டு போய் கொடுத்தது அவங்க நான் செஞ்சாங்க தெரில. ஆனால் குழந்தைக்கு ஃபிக்ஸ் வந்துச்சு, உங்கள் குழந்தை உள்ளே எடுத்துமே ஒரு 10 நிமிஷம் சென்று குழந்தை கிரிட்டிக்கல் ஆகுது, நல்லா அழுது வந்து குழந்தை கிரிட்டிக்கல் ஆகுதுன்றாங்க. தடன்னு உதிருது. நாங்கள் என்ன செய்யறதுனே புரியல. 15 நாளாக வச்சு கையில் பார்த்துட்டு திடீர்னு இப்படி சொல்லிட்டாங்களே, என்னத்தை கிரிட்டிக்கல்லாம் ஆச்சு, அழுதுக்குன்னு இருக்கிறதாம்மா கொடுத்தேன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா ஃபிக்ஸ் வந்துச்சு குழந்தைக்கு, அதனால கிரிட்டிக்கல் ஆகுதுன்ட்டாங்க. அப்பயே ஏசப்பா நீ கொடுத்த குழந்தைய நீ தான் எனக்கு தரணுமே கண்டி. இன்னைக்கு அவங்க சொல்றாங்க கிரிட்டிக்கல் ஆகுதுன்னு அவங்க டாக்டரும் நீங்க தான். அப்பா ஏசப்பா நீங்க கொடுத்த எதுவும் நீங்க தான்ப்பா, அந்த குழந்தைய எனக்கு நீங்க பாதுகாப்பு பண்ணி நீங்க தான் கொடுக்கணும், டாக்டர் மூலயமா என் குழந்தை எனக்கு சரியா ஆகணும்னு சொல்லி வேண்டிக்கணும். அங்கேயே அழுகுறேன். அப்பவே பக்கத்துல இருக்கிறவங்களாம், அந்த வெளியில இருக்கிறவங்களாம் என்ன சொல்றாங்க, அதுவே பால் மூக்கு வழியா வருது, அது எதுக்கு, சரி விடு போனா போதுன்றாங்க. அந்த இடத்த எப்பா என்ன படைச்ச தெய்வமே, ஒரு குழந்தைய 300 நாள் சுமந்து பெத்தெடுத்து இன்னைக்கு 15 நாளா கையில வச்சு பார்த்து அவங்க எவ்வளோ கேர்லெஸ்ஸாக சொல்லிட்டாங்களே, நீ இருக்கிறதானே எங்கள் அப்பா, நீ இருக்கல, நான் எதுக்கு பயப்படணும், நீங்கள் பார்த்துக்குவீங்கப்பான்னு சொல்லிட்டு அதே இடத்த நான் ஒப்பு கொடுத்துட்டு என் மகளுக்கு தைரியம் சொல்கிறதா, நாம் அழுவுறதா அப்படின்னு சொல்லிட்டு மகளுக்காக கண்ணீர் விடாமல் கடவுள்கிட்ட சொல்லிட்டு, அப்புறமா ஒரு 7 நாள் எங்கள் மக கையில் கொடுக்கல, எங்களையும் விடலை, பார்க்க உள்ள விடவே இல்லை. அப்புறமா என்ன பண்ணிட்டோம், சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கடவுளை நத்தணும், வேற யாருக்கிட்டேயும் சொல்லலை, எதுவும் பண்ணல, கடவுள்கிட்டயே சொல்லி ஜெபம் பண்ணியிருந்தோம். அப்புறமா ஒரு 8 நாள் சென்று அப்புறம் அவங்க அம்மாவையும் அப்பாவையும் உள்ளே கூப்பிட்டாங்க. அப்புறமா கிட்ரிக்கெல்லாம் இருந்த குழந்தை கையை அசைக்கிறான், காலை அசைக்கிறான், கண்ணாடி பெட்டியிலே வச்சுட்டாங்க, செத்து போச்சுன்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி தான் ஆண்டவர் எனக்கு கிருபையால் அந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்தாரு. மறுபடியும் நாங்கள் என்ன பண்ணோம், கரங்களை தட்டுவோம். நீங்க இங்க வரீங்களாமா? அம்மா இந்த அந்த ஆலயத்துக்கு இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கோம். நீங்க தான் சொன்னீங்க ஃபாதர், பையனா பிறந்தா அந்தோனியார்னு வைங்கோ, பொண்ணா பிறந்தா அந்தோனி அம்மானு வைங்க, நீங்களே பேர் சொன்னீங்க ஃபாதர். அந்த கரங்களை உயர்த்தி நினைக்கிறேன் பாருங்களேன், எவ்வளோ ஒரு அற்புதம். மீண்டும் கரங்களை உயர்த்தி வாழ்க 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 அந்தோனியாரே, வாழ்க வாழ்க வாழ்க. அப்புறம் வீட்டுக்கு அனுப்பும்போது மைக் வச்சு பேசு, மேல மைக் வச்சு. வீட்டுக்கு வரும்போது எடுத்துன்னு வந்து அந்தோனியார கெபியில கிடத்தி எடுத்துன்னு வாமா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என் மகனும் மகளும் தான் கொண்டாந்தாங்க. அந்தோனியார் கெபியில கிடத்தி குழந்தைய எடுத்துக்கின்னு வந்தாங்க. நான் வீட்டிலேருந்து அப்பா என் குழந்தைக்கு எந்த நோயாக இருந்தாலும் உம்மால தான் தீர்த்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கினேன். அவன் நல்லா எண்ணம். அதோட வந்து அந்த மூக்கு வழியாக பால் குடிக்கும் போது வழியாக வர்றது
என் பேரப்பிள்ளை கீழே இருக்கிற சாதத்தை எடுத்தோ இல்லை எதையோ எடுத்து வாயில வச்சு மென்று சாப்பிடணும், சாப்பிட்டு அது கூட்டி முழுங்கணும், மூக்கு வழியா வரக்கூடாது. அந்தோணியாரே நீ தான் பாதுகாக்கணும் என் பேரப்பிள்ளைன்னு சொல்லி வேண்டிக்கினேன். அதே போல இன்னைக்கு இங்க தூக்காம இருக்கிறோம், அவன் தூங்கிட்டான். இப்போ தூங்கிட்டான். அப்ப வந்து எது எடுத்து சாப்பிட்டாலும் மென்னு கூட்டி முழுங்குறான். இனியவன் தூக்கா ரொம்ப அட்டகாசம் பண்ணி சத்தம் போட்டுருந்தான். அதன் பிரகாரம் இப்போ எது இருந்தாலும் எடுத்து மென்னு கூட்டி முழுங்குறான். டாக்டருங்களும் அடிக்கடி வர வச்சு செக் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா அது சரியாயிடுமா, பிளேட் வைக்கணும்னு சொன்னாங்க. பிளேட்லாம் வைக்கிறது எல்லாம் அவன் வளர வளர அந்த சதை கூடிடும் அப்படின்னு சொன்னாங்க. கரங்களை தட்டி அந்தோணியாரை புகழை பாடுவோம். உமக்கு நன்றி நன்றி நன்றி. சாட்சி உள்ள பிள்ளையா நின்று அப்பா எனக்கு தைரியத்தை கொடுத்தீங்களே உமக்கு நன்றி ஐயா. பேச பயந்துகின்னு இருந்தேன். தேங்க்ஸ். இந்த அம்மா சொன்னா நான் ஃபாதர்கிட்ட எனக்கு பேசவே தெரியாது, நானும் விட்டா பயங்கரம் பேசுவேன் பாருங்களேன். மைக்கு சில பேர் ஃபாதர் பேச பயங்கரம் பேசியிருக்கேன். எங்கள் போரூர் பங்கை சேர்ந்தவங்க. எனவே நான் சுமார் அநேகர் இன்னும் 2 பேர் இருக்காங்க. பட் நான் நேரத்தை கருதி நான் இன்னொரு நாள் டைம் தரேன். இது மாதிரி அநேகருக்கு நான் சொல்கிறேன். நிறைய நில பிரச்சனைகள்லாம் கூட தீர்ந்து ஒரு அம்மா காலை சொன்னாங்க. அவ்வளோ பிரச்சனை அது அந்த வேண்டு பண்ணி சொன்னீங்க, டாக்குமெண்ட்டு கையில் கிடச்சிச்சு ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சாட்சி சொல்லியிருக்கேன். எனவே மீண்டும் ஒரு முறை நான் சொல்லுது அந்தோணியார் நம்பிக்கையோடு பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய எல்லா விதமான தேவைகளுக்கும் பதில் கிடைக்கும். அற்புதம் செய்யக்கூடிய அற்புத அந்தோணியாரை அண்டி வருவோம். இப்போது எண்ணெய் மந்திரிக்கும் வரிசையாக வந்து நாம் நெற்றியிலே தடவோம். பாடல் ஆவி
யோசேப்பின் மதுரமான திருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.